வணக்கம் நண்பர்களே. மேசராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதங்களில் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேசராசியில் அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் அடங்கியிருக்குது. மேசராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் செவ்வாய் பகவான். இது நட்சத்திர மண்டலத்தை நம்ம பார்க்குறப்ப மேசம் ஆட்டோட வடிவத்தை குறிக்கக்கூடிய ராசி. ராசி மண்டலத்தை மனித உடலாக உருவாக்கப்படுத்தினா மேசம் கபாலத்தை குறிக்குது. மேசராசியில் பிறந்தவங்க நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவங்க. நிமிர்ந்த நேரான நடையும் கனிந்த பார்வையும் பிறரோட பார்வைக்கு வெகுளி மாதிரி காட்சி அளித்தாலுமே நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தியும் கொண்டிருக்கக்கூடியவங்க. மேசராசியில் பிறந்தவங்க நல்ல வாக்கு சாதனையும் கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவில்லாம மனம் திறந்து பேசக்கூடியவங்க. தன்னிடம் அன்பு பாசம் கொண்டவங்களுக்காக எந்த துன்பம் வந்தாலும் சரி பிரதிபலன் பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க. எந்த இடையூறு ஏற்பட்டாலுமே பொறுமையோட தாங்கி அதை முடிச்சு காட்டுவாங்க. கவலைகளை உடனுக்குடனே மறந்துடுவாங்க. அதே மாதிரி நல்ல திறமைங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் அதிபதியாக ஆட்சி செலுத்தக்கூடிய இந்த மேசராசிக்காரங்களுக்கு சூரியன் உச்சப்பட்டு இருக்கிறதால இந்த ராசியில் பிறந்தவங்க செவ்வாயோட தாக்கம் அதிகமாக இருக்கும். 4 இல்லைன்னா 5 சகோதரர் இடையில இவங்க பிறந்திருந்தாலும் இவங்களுடைய அறிவு பலத்தால இவங்களே முதலிடத்தில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய மாதம் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம ஜோதிட ரீதியாக தீர்வு காண முடியும். வாரகம் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேசராசி அன்பர்களுக்கு இவ்வளவு காலமா ஜென்ம குருவா குரு பகவான் இருந்தார். இந்த காலத்துல இனி உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, இவ்வளவு காலமா மேசராசி அன்பர்கள் பல தடை தாமதம், குடும்பத்துக்கு இடையே பிரச்சனை, இது எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இருந்தாலும் இப்போ குரு தனஸ்தானத்துல இடம் மாறி இருக்கிறாங்க. இதனால ஏற்கனவே நீங்க செஞ்சிருக்கக்கூடிய முதலீடுகளால லாபங்கிறது அதிகரிக்கும். படிக்கிறதுக்கோ இல்லைன்னா வேலை நிமித்தமோ வெளிநாடு செல்ல நினைச்சவங்களுக்கு இந்த காலத்துல வாய்ப்பு கைக்கூடி கூட வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வளர்ச்சிங்கிறது அதிகரிக்கும். புதுசா முதலீடுகளில் ஈடுபட்டு வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பும், இல்லத்துல சுப செலவுகள்ங்கிறது அப்பப்போ ஏற்படும். குடும்பத்துல உங்களுடைய மதிப்பு அதிகரிக்க போகுது. இப்படி பலவாறு நன்மைகள் இனி தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைய போகுது. குருவோட பார்வை எப்போதும் நல்லதாவே அமையும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்தை நேர்பார்வையா உங்க இடத்த பாக்குறாங்க. இதனால மன கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அதே மாதிரி காரியங்களில் இருந்து வந்த தடங்கிறத விலகும். குருவோட பார்வை 6ஆம் இடத்துல விழுறப்ப கடன் சுமைகள் இனி குறைய ஆரம்பிக்கும். உறவினர்களிடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு கூட மாறும். 10ஆம் இடத்தை பார்க்குறப்ப தொழிலில் வளர்ச்சி இருக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும். அதே நேரம் சில இடங்களில் மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கணும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது அவசியம். அடுத்தவங்களுக்காக எந்த வாக்குறுதியும் வளர்க்காமல் இருக்கிற பாருங்க. கூடுதல் பலனை பெறணும்னா நீங்கள் தொடர்ந்து துர்கா தேவியை வணங்கி வாங்க. பொதுவாகவே மேசராசி அன்பர்கள் எந்த செயலையுமே ஆர்வமாக தான் ஈடுபடுவீங்க. இந்த மாதங்களில் குடும்ப உறுப்பினர்களோட அதிக அன்பு காட்டுவீங்க. அதே மாதிரி புதுசாக எதையாவது கற்றுக்கொள்ளணும்னு நினைப்பீங்க. மேசராசி அன்பர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்றது, அதே மாதிரி புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது. முடிக்காம இருந்த வேலை கூட நீங்கள் கொஞ்சம் இந்த மாதங்களில் செஞ்சு முடிப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் லேசான சோர்வு, வேலையை தள்ளி போடலாம், இந்த மாதிரியான எண்ணம்லாம் இருக்கும். மேசராசி அன்பர்கள் எந்த செயலையுமே ஒரு தனி கவனம் செலுத்தி நம்பிக்கையை அதிகரிக்க முயற்சி செய்வீங்க. குடும்ப விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு முன்னேற்றமாக தான் இருக்குது. உங்கள் பிள்ளைகளோட அதிகம் பாசம் காட்டக்கூடிய வாய்ப்பும், அதே மாதிரி அவங்களுக்கிடையே தொடர்புங்கிறது உங்கள் இருவருக்கு இடையே மேம்படும். இளைய உடன்பிறப்புகளால் உறவுகளால் இந்த மாதத்தில் கொஞ்சம் மோதல்ங்கிறது வரலாம். அதனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப கவனமாக இருக்கிறது வேணும். உங்களை சுற்றி சில நிகழ்ச்சிகள் உங்களை தூண்டுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பங்குல அதிக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது அதிகமாக இருக்கும். வருமான வரவு மேம்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. உங்கள் தொழிலில் புதுசாக வாய்ப்புங்கிறது அமையும். அதே மாதிரி நீங்கள் தூக்கங்கிறது கொஞ்சம் கெடுத்துக்காதீங்க. ஆரோக்கியமான தூக்கத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. இதனால மனசுல அமைதி இருக்கும், மன அழுத்தம் கூட கட்டுக்குள்ள இருக்கும். ஜூன் மாதத்தோட 2வது பாதி அதிக தைரியத்தோட செயல்படக்கூடிய ஆற்றல் பிறக்கும். அதனால நீங்க செய்யற முயற்சி சிறந்த முடிவுகளை தர தொடங்கும். அதே மாதிரி ஆன்மீக சார்ந்த விஷயம், ஜோதிட சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க சென்று வருவீங்க. தெய்வீக பரிகாரம் செஞ்சுட்டு வருவீங்க. இதனால வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே மாதிரி காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப உங்கள் துணையோ இல்லைன்னா மனைவியோ உங்கள் குடும்ப சூழ்நிலைன்னு பார்க்குறப்ப இணக்கமான சூழ்நிலை தான் இருக்குது.
கணவன் மனைவி உறவுங்கிறது சுமூகமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு செயலையும், அதாவது முன்கோபங்களை தவிர்க்கிறதும் பேச்சில் நிதானத்தை காட்டுறது நல்லது. ஜூன் மாதத்தில் சில உடல்நல பிரச்சனைங்கிறது இருக்கும். துணையோட ஆதரவுங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்யாதீங்க. அதாவது நீங்கள் அவங்கக்கிட்ட அதிகாரம் காட்ட முயற்சி செய்யாதீங்க. காதலர்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் உணர்ச்சிப்படுறதோ கோபத்தை காட்டுறதோ பல இழப்புகளை சந்திக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிதானத்தை கைப்பிடிங்க. திருமண வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப ரொம்ப பொறுப்பு சுமக்க வேண்டியதாக இருக்கும். நிதி சார்ந்த விஷயம் பார்க்குறப்ப நிதி விஷயங்கிறது உங்களுக்கு மேம்பாட்டு தான் இருக்குது. சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பம், வெளிநாட்டு விஷயம், இந்த மாதிரி எதிர்பாராத செலவு வைக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் நிதிங்கிறது மிதமாக இருக்கும். மருத்துவ செலவு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்கள் கடனை விரைவாக திருப்பி செலுத்த நினைப்பீங்க. அது முடிவும் செய்யும். அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு வழக்கமான அணுகுமுறையை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. செலவு கூட கட்டுக்குள்ளே இந்த மாதங்களில் இருக்கும். தொழில்னு பார்க்குறப்ப பணி செய்கிற இடங்களில் சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலுமே உங்கள் தொழிலில் எந்த தடையுமே இல்லாமல் முன்னேற்றங்கிறது இருக்கும். பணியிடத்தில் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை கூட நீங்கள் புத்திசாலித்தனமாக கையாண்டிங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அதனால் வருமானமும் அதிகரிக்கும். தொழிலில் நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கிறது இந்த மாதங்களில் நல்லது. நீங்கள் அந்த விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் ஆர்வம் காட்டுவீங்க. அது சிறந்த வழிகாட்டுதலையும் பெற முடியும். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க சக ஊழியர்களோட ஆதரவை பெறக்கூடிய வாய்ப்பும், வேலை காரணமாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மேலதிகாரிகள் கூட வேலை செய்கிற பணியாட்களோட வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துடுங்க. புத்திசாலித்தனமாக நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். அதே மாதிரி அதிகாரம் செலுத்துறதோ அங்கீகாரத்தை பெறுறதோ இந்த வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தொழில் விஷயங்களில் இது சாதகமான காலமாக இருக்கிறதால புதுசாக நீங்கள் செய்யக்கூடிய யோசனையால் வருமானங்கிறது ஈட்ட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வணிக விஷயம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வணிகம் செய்யக்கூடியவங்களா இருந்தால் சந்தையோட நிலவரம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வணிகம் செய்ய பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் புத்திசாலித்தனமாக ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு செயல்படுத்தினீங்கன்னா இந்த மாதம் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த நஷ்டம் உங்களுக்கு லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழிலில் பங்குதாரர்களாக இருந்தால் உங்களுக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய வகையில் தான் இந்த மாதத்தில் வராங்க. உங்கள் வணிக கடனை நீங்கள் இப்போது திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஆரம்ப காலகட்டங்களில் போராட்டங்களாக இருந்த நிலைமை எல்லாமே மாறி இனி வளர்ச்சியை பார்க்க முடியும். வெற்றிகரமான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மாற்றத்தை அடையணும்னா உங்கள் செயல்முறைகளை நீங்கள் மறுசீரமைக்கிறது தான் முக்கியம். வருமானம் வரும்னு பார்க்குறப்ப அது நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளரோட எண்ணிக்கை அதிகரிக்கும். வணிகத்தில் பங்குதாரர்கள் வணிகத்தில் உங்களுடைய செயல்திறனை கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க. உடல்நலன் பார்க்குறப்ப மேசராசி அன்பர்களுக்கு பொதுவாக உடல்நலம் நல்லாவே இருக்குது. இருந்தாலும் உடல் சூடுங்கிறது அதிகமாக இருக்கும். தூக்கம் தொடர்பான தொந்தரவுங்கிறது அப்பப்போ வரும். அதனால் ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொள்றதும் ஆரோக்கியமான உணவை மேற்கொண்டு வர்றது நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவி உடல்நிலையும் சரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி. ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படலாம். அதனால் தொடர்ந்து நீங்கள் பரிசோதனை செஞ்சு மருத்துவரை பார்க்குறது நல்லது. தேவையில்லாத பதற்றம், பயனில்லாத பயணங்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தவிர்த்துடுங்க. அதே மாதிரி மருத்துவமனை செலவுங்கிறது கொஞ்சம் இந்த மாதங்களில் வர வாய்ப்பு இருக்குது. கல்வின்னு பார்க்குறப்ப மேசராசி மாணவர்களுக்கு கொஞ்சம் சாதகமான மாற்றங்களை பெற முடியும். அதாவது போதுமான விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதங்களில் நடக்கும். இருந்தாலும் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை செஞ்சுட்டு வாங்க. போதுமான தூக்கங்கிறது அவசியம். சிறந்த தூக்கத்தை மட்டும்தான் உங்களோட கவனத்தை செறிவை உண்டு பண்ணும். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. புதிய யோசனையோடு இருங்க. வாழ்க்கையில் உன்னதரமான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை உங்களுக்கு சிறப்பாக நல்ல வழிகாட்டலை பெற முடியும். அதே மாதிரி உயர்கல்வி பயிலக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது. வேலை வியாபாரம் பார்க்குறப்ப இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. உங்கள் நண்பர்கள் இல்லைனா கூட்டாளிகளோட நீங்கள் எந்த ஒரு புதிய தொழிலையும் தொடங்கலாம். உங்கள் முயற்சி புதிய திட்டங்களோட யூகங்களோட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் பல பேருக்கு அமைஞ்சிருக்குது. தெளிவான பலனோட வேலைக்காக பயணம் இந்த மாதங்களில் நீங்கள் மேற்கொள்ளலாம். இருந்தாலும் கேதுவால் பணியிடத்தில் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால, புதன் கூடவே அமைஞ்சிருக்கிறதால வேலைக்கான நேரங்கிறது கொஞ்சம் நல்லதா இல்லை. அதனால பேச்சில் நிதானத்தை கூட்டுங்க. குறிப்பாக காதலர்களாக இருக்கிறவங்க நீங்கள் விருப்பப்படுறவங்களோட அதிக நேரம் ஒதுக்குங்க. இல்லைன்னா புகார் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஈகோ மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். நீங்கள் இந்த மாதங்களில் தனிமையை நீக்கிறதும், திருமணம் செய்ய நினைக்கிறவங்க திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பெறுறதும் அவசியம். தொடர்ந்து தாயோட ஆரோக்கியத்தையும் கவனிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி கோவிலுக்கு சென்று அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால் மன அமைதி பெறும். பல பிரச்சனைகளை உங்களால் தீர்வு காண முடியும்.
நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.